ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, உதாரணத்துக்கு இப்போ அந்த ஒரு காலேஜ் மீட்டில் பார்க்குறாங்க, அந்த பிள்ளையை லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணும்போது பிடிச்சி போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பிள்ளை கூட வெளியே போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக என்ன பண்ணும், ஆம்பளை பசங்க தான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் மிதுனம் அப்படி கிடையாது. அதுலேயும் ஒரு கேப்பரித்தனம் பண்ணும். கிஃப்ட்டு நம்ம வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு கூப்பிடும். பெரும்பாலும் மிதுனம், ஓகேங்களா. அதுலேயும் ஒரு சிலர் கமெண்ட் போடக்கூடாது, எங்க நான் தாங்க என் லவருக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு. பெரும்பாலும் மிதுனம், மெஜாரிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ண, வாங்க ஷாப்பிங் போகலாம், வாப்பா நம்ம வெளில போகலாம்ப்பா, ஷாப்பிங் போகலாம்ப்பா. சரின்னு அந்த பிள்ளையும் பாவம் வரும். ஷாப்பிங் போனால் கார்டு இருக்கா உங்ககிட்ட, வச்சுட்டு இருக்கியா அப்படின்னா, வச்சுட்டு இருக்கேன். இருக்கான்றதா ஆல்ரெடி கேட்டு தெரிஞ்சுக்கும். ஷாப்பிங் போகும்போது கேட்காது, உங்ககிட்ட கார்டெலாம் வச்சுட்டு இருக்கேன், நீ எப்படி செலவு பண்ணுற, நான் வந்து கார்டில் தான் எடுப்பேன், நான் கிரெடிட் கார்டில் எடுப்பேன், நான் ஜிபே வச்சுட்டு இருக்கேன். ஓ அப்படியே எல்லாத்தையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும். எவ்வளோ காசு உங்கள் வீட்டில் கொடுப்பாங்க எல்லாத்தையும் அப்படியே பேசி நைஸாக வாங்கிக்கும். ஓகேங்களா. வாங்கிட்டு இவங்க தான் வந்து பாருங்க, ஆல்ரெடி அந்த பிள்ளை யாரு, அந்த பிள்ளையினோட வசதி என்ன, அந்த பிள்ளை எப்படி செலவு பண்ணுது, வீட்டில் எவ்வளோ காசு கொடுக்குறாங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க இல்லையா. அதுவும் வேலை செய்கிற பிள்ளையா இருந்தால் இன்னும் சௌகரியமாக போச்சு. ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறது. அங்கே போயிட்டோடனே உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிறது. அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். உடனே அவள் ஒரு வார்த்தை சொல்வாள், உங்களுக்கு என்ன வேணுமோ எடு, நீ உனக்கு என்ன வேணுமோ எடியா அப்படின்றான்னு வச்சுக்கோயேன். இவன் நேராக இந்த பையன் என்ன பண்ணுவான், நேராக போவான், ட்ரெஸ் எல்லாம் நீ செலக்ட் பண்ணு, நீ செலக்ட் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்பா. சும்மாவே அது பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் ரெண்டாவது. எந்த கலர் எடுத்து கொடுத்தாலும் வாவ் சூப்பர் செலெக்ஷன், அதனால தான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, பிகாஸ் யூ வெரி இன்டெலிஜென்ட், வெரி க்யூட் அப்படின்ற மாதிரிலாம் அவளுக்கு பெரிய ஐஸ் பாரை தூக்கி அவள் தலையில் வைக்கிறது. அவள் ஒரு ஷர்ட் எடுத்து கொடுக்குறா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உண்மையாகவே இந்த பையனுக்கு பிடிச்சிருந்தாலும், இந்த கார்த்தி சார் ஒரு படத்தில், கார்த்தி சாரும் கஜோல் அகர்வாலும் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா, அவள் ஷர்ட் எடுத்து கொடுப்பா, அதனோட ரேட் பார்ப்பாரு, ரேட்டை பார்த்துட்டு கம்மியாக இருக்கும்போது இல்லை இது வேண்டாம், காஸ்ட்லி எடுத்து கொடுக்கும்போது ஓகே அப்படி நல்லா இருக்குன்னு. அதே மாதிரி தான் இந்த மிதுனம் பையனும் பண்ணுவான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கம்மியாக எடுத்து கொடுக்குறாங்க அப்படின் போது பார்ப்பாங்க, விலை ரொம்ப கம்மியாக இருக்கும், ஷர்ட் உண்மையாகவே பிடிச்சிருக்கும், பட் பியாண்ட் தட் இல்லை கொஞ்சம் காஸ்ட்லி எடுத்து கொடுக்கட்டும், நம்மளுதுன்னா நம்ம வந்து சிக்கனமாக இருப்போம், மற்றவங்களுதுன்னா நம்ம கொஞ்சம் தாராளமாக இருப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அப்போ அது வந்து ஆக்சுவலி இது தப்பாக சொல்லலை, அதெல்லாம் அவங்க நம்ம கற்றுக்கணும் மிதுனத்துக்கிட்டேருந்து அப்படின்னு சொல்கிறேன். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். நான் நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பேன், என்னால் முடியாது. ஏன்னா வந்து எப்பயுமே மனசு சொல்கிற பேச்சை கேட்க பர்சனாலிட்டி நான். அப்போ மிதுனத்துக்கிட்டேருந்து அதை கற்றுக்க முடியுமா, சான்ஸே இல்லை, என்னால் முடியாது. பட் இருந்தாலும் சொல்கிறேன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஷர்ட் எடுத்து கொடுங்க, அந்த ஷர்ட் விலை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, பார்க்கறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்குன்னா இது நல்லா இருக்குது, நீ வந்து பக்காவாக செலக்ட் பண்ணுறப்பா, இனிமேல் பட்டு நான் உன்னை தான் செலக்ட் பண்ண சொல்ல போகிறேன் அப்படின்றது. ஏன்னா ஒவ்வொரு முறை செலக்ட் பண்ண அவ காசு கொடுத்துருவாள் அந்த மாதிரி. அப்புறம் பில் பே பண்ணும்போது நான் தான் பில் பே பண்ணுவேன் அப்படின்னு இவங்க வந்து ரொம்ப வாண்டட்லி நான் தான் பே பண்ணுவேன்ன்றது. அந்த பிள்ளை என்ன பண்ணும், ஒரு மக்கு ப்ளஸ் எங்களை மாதிரி இருக்கும், அது சொல்ல இல்லை வேண்டாம் நான் தான் உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பெருமையாக வாங்கி கொடுக்கும். எங்கள் அம்மா மாதிரியே நீ பார்த்துக்கிற தெரியுமா, எங்கள் அம்மா கூட இப்படி தான் என்னை பயங்கரமாக பார்த்துக்குவாங்க, எனக்கு வேணாம் கூட செஞ்சுவாங்க. அதே மாதிரி எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு போய் அழகாக சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, ஷூ வாங்கி கொடுப்பாங்க, பர்ஸ் வாங்கி